أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما وتكبيرا مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي إني ميت وإنك حي يا ربي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي ذكرني منهما نسيت وعلمني منهما جهلت ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما المدد يا رسول الله المدد يا غوث المدد يا شيخ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கு உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் ஈர் உலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபின்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் வலிமார்கள் இமாம் பெருமக்கள் நல்லவர்கள் பெரியவர்கள் குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கும் இன்னும் வரவிருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு வேளையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வரும் காலங்களிலே அதன்படி செயலாற்றுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை வணங்குவதற்கும் அவனை நினைவு கூறுவதற்கும் அல்லாஹ் அவனுடைய இல்லத்திலே நமக்கு ஒரு இடம் அளித்தான். வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்துடன் வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளை கபரிலிருந்து நம்ம எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துல மனிதன் அதிகமாக சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னால், அல்லாஹ் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டான், என்னை ரொம்ப அல்லாஹ் சோதிச்சுட்டான், எனக்கு கொடுத்த துன்பம் மாதிரி எதிரி கூட வரக்கூடாது அப்படின்னு மனிதன் அளவுக்கு அதிகமாக மனைவிகிட்ட புலம்புவான், நண்பர்கிட்ட புலம்புவான், தாய் தந்தைகிட்ட பிள்ளைகள்கிட்ட இப்படி மனிதன் அதிகமாக புலம்பிகிட்டே இருப்பான். அதாவது அல்லாஹ் குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் அல்லாஹ் குர்ஆன் என்ன தெரியுமா சொல்லலாம், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவுக்கும் நான் எந்த மனிதருக்கும் அவன் சக்திக்கு மீறி நான் எந்த துன்பத்தையும் நான் தரமாட்டேன், தரது இல்லை என்பதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான். அந்த அடிப்படையில் மனிதன் எப்போ பார்த்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு, ரொம்ப துன்பமா இருக்கு, எனக்கு ரொம்ப அல்லாஹ் சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் ஏன் இப்படிலாம் சோதனை கொடுக்குறான், என்ன காரணம்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹசிபன்னாசு யுத்ரகு ஐயகூலு ஆமன்னா, சொல்லுவாங்க சில பேர் ஈமான் கொள்ளாதவன் காஃபிரு, அவனா நல்லா சந்தோஷமா இருக்கிறான், நல்லா வீடு கட்டிருக்கான், நல்லா வாழ்றான், நம்ம அல்லாஹ் தொழுகிறோம், 5 வேளை தொழுகிறோம், ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறோம், நேர்மையா இருக்கிறோம், நம்மளை மட்டும் ஏன் அல்லாஹ் சோதிச்சுட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈமான் பாதிக்கிற மாதிரி சில விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம நல்லா தானே இருக்கிறோம், நம்ம தொழுது தானே செய்யறோம், நம்மளையும் அல்லாஹ் போட்டு இப்படி வாட்டி வதக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயம் அதிகமா ஹசிபன்னாசு யுத்ரகு ஐயகூலு ஆமன்னா, மனிதர்கள் நினைக்கிறாங்க நான் அல்லாஹ் ஈமான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் உங்களை ஃப்ரீயா சுதந்திரமா விட்டுடுவான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் தான் ஈமான் கொண்டுட்டேனே, நான் முஸ்லீம் தானே, அல்லாஹ் என்னையா சோதிக்கிறான், அல்லாஹ் என்ன சோதிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஈமான் கொண்டுட்டா அல்லாஹ் என்ன சோதிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? வஹும் லா யுஃப்தனூன், உங்களை சோதனைக்குள்ளாக மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஈமான் கொண்டனால நான் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டேன்னு நினைச்சுக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அதுக்கு அடுத்த இதை சொல்றான், வலகத் ஃபத்தனல்லதீன மின் கப்லிஹிம், உங்களை மட்டும் இல்ல உங்களுக்கு முன் சென்றாங்க சமுதாயம், அவங்களையும் நான் இப்படிதான் சோதிச்சேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் இதை அல்லாஹ் சோதிக்கிறான்? நம்மளையும் அல்லாஹ் சோதிக்கிறான், முன் சென்ற நபிமார்கள் வலிமார்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் சோதிச்சான். அதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் அதையும் அடுத்த ஆயத்துல சொல்றான், வல யஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வல யஅலமன்னல்லாஹுல் காதிபீன்,
அல்லாஹ் இந்த சோதனை மூலமாக பிரித்து எடுக்கிறான். இதுல நல்லவங்க யாரு, உண்மையாளர்கள் யாரு, பொய்யானவங்க யாரு அப்படின்னு பிரித்து எடுக்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் இப்படி சோதனை உங்களுக்கு கொடுக்குறான். சோதனை தாங்காம நீங்க வெளியில போயிட்டீங்க சொன்னா நீங்க பொய்யர்கள். சோதனை தாங்கிட்டு அல்லாஹ் தான் முக்கியம், அல்லாஹ் அல்லான்னு சொல்லி வாழ்ந்தீங்கன்னா நீங்க உண்மையாளர்கள் அப்படின்னு பிரித்தெடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் உலகத்துல இந்த மாதிரி மாறி மாறி உங்களுக்கு சோதனை அல்லாஹ் கொடுத்துட்டே இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால சோதனை கண்டு நம்ம கலங்கக்கூடாது. அல்லாஹ் கொடுத்த சோதனை அல்லாஹ் எப்படி அதை சரி செஞ்சிருவான் அந்த நம்பிக்கை வேணும். பல கோடி ரூபாய், பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி சேட்டலைட்டை கண்டுபிடிக்கிறாங்க, ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறது பெருசு இல்லை, அது வெற்றிகரமா செயலாற்றலும். அது வானில் பறக்கும்போது வெற்றிகரமா போயிடுச்சுனாதான், அது ஏவுகணை போச்சுனாதான் அது சக்சஸ். போகலன்னு சொன்னா அது ஃபெயிலர், எல்லாமே லாஸ் தான். நீங்க உலகத்தை வாழ்றது பெருசு இல்லை, வாழ்ற எல்லாம் சோதிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த சோதனையை தாங்கிட்டு நீங்க ஈமானா இருக்கிறீங்களா அதுதான் பெருசு. ஒரு கார் கம்பெனி காரை தயாரிக்கிறான், பல லட்சம் போட்டு சம்பாதிக்கிறான், பல லட்சம் போட்டு காரை உருவாக்குறான். அது டயரை பார்த்து அதோட ஸ்டீரிங்கு ஆர்னு எல்லாம் ஒர்க் ஆகுதா, ஃபைபர் எல்லாம் போட்டு ஒவ்வொன்றா விட்டா நல்லா இன்ச்சா ஆராய்ஞ்சி ஒரு காரை, ஒரு முழு காரை உருவாக்குறான். ஒரு பைக்கை உருவாக்குறான், ஒரு மொபைல் போனை உருவாக்குறான். அந்த பைக்கும் அந்த மொபைல் போனும் அந்த காரும் ரோட்ல நல்லா போனாதான் அது நல்ல காரு. இல்ல போகும்போதே ஸ்டக் ஆயிடுச்சு, ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னா அது நல்ல கார் இல்லை. மொபைல் கைக்கு வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணா மொபைல் ஸ்டக் ஆகாம ஹேங் ஆகாம மொபைல் கடைசி வரைக்கும் சார்ஜ் நிற்கணும், யூஸ் ஆனாதான் அது நல்ல மொபைல். வாங்கின உடனே மொபைல் ஹேங் ஆகுது, டிஸ்பிளே ஆன் ஆகல, போன் அடிக்கடி ஆஃப் ஆகுது, டவர் கிடைக்கலாம் சொன்னா அந்த மொபைல் போன் ஃபெயிலியர்னு அர்த்தம். அந்த மாதிரி வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்களை கண்டு கலங்காம நீங்க நேர்மையா இருந்தாதான் அந்த கஷ்டங்களை கொண்டு அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான். அந்த சோதனை வெற்றி பெறணும். ஸ்கூல்ல படிக்கிறாங்க பசங்க, வருஷம் ஃபுல்லா படிச்சிருக்காங்க, கடைசியில ஆனுவல் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாம்ல தான் அவன் தெரியும் அவன் படிச்சானா ஒரு வருஷம் ஏமாத்தினானா என்னன்னு அந்த எக்ஸாம்ல தான் தெரியும். இல்ல எக்ஸாமே வைக்காம தொடர்ந்து ஸ்கூலுக்கே போயிட்டு இருக்கான்னு சொன்னா அந்த வாத்தியார் ஒழுங்கா பாடம் நடத்தினானா நமக்கு தெரியாது, பையன் ஒழுங்கா படிச்சானா நமக்கு தெரியாது. அவன் படிச்சான், ஒழுங்கா படிச்சான், தினமும் ஸ்கூலுக்கு போனா அது எப்படி நமக்கு தெரியும்? அந்த எக்ஸாம்ல அவன் எழுதுற மார்க்கை வச்சுதான் நம்ம கண்டுபிடிப்போம். நீங்க அல்லாஹ் கொடுக்குற சோதனை நீங்க பொறுமையா இருந்து வெற்றி பெறீங்களா அது அல்லாஹ் பார்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி சோதனை அல்லாஹ் கொடுக்குறான் என்பதாக சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 20 ரூபா 30 ரூபா கொடுத்து தேங்காய் வாங்குறோம், சந்தையில வாங்குறோம், கடையில வாங்குறோம். அந்த தேங்காய் அப்படியே வாங்கிட்டு வரோம், தேங்காய் கொடுங்க அப்படியே வாங்கிட்டு வரோம். அந்த தேங்காய் வாங்கி தட்டி பார்க்குறோம், ஆட்டி பார்க்குறோம் தண்ணி இருக்குதான்னு. ஒரு சின்ன உடைய தேங்காய் மிக்சியில போட்டு அரைக்கிற அந்த தேங்காவை நீங்க இந்த அளவுக்கு சோதிக்கிறீங்க சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு பெரிய உயர்ந்த அந்த சொர்க்கத்தை காத்துட்டு இருக்கான். முஃமின்களுக்கு ஈமான் கொண்ட நபர்களுக்கு சொர்க்கத்தை வச்சு எல்லாம் காத்துட்டு இருக்கிறான். சாதாரண சொர்க்கம் கொடுக்க மாட்டான், எதுவுமே சாதாரணமா கிடைக்காது இல்லையா? உழைச்சா தானே காசு, உழைக்காம யாருன்னா காசு தருவாங்களா? சும்மா அந்த வச்சுக்கப்பா 100 ரூபா வச்சுக்க அப்படி கொடுப்பாங்களா? நீ என்ன வேலை செஞ்சோ அந்த வேலைக்கு தகுந்த கூலிதான் உனக்கு கிடைக்கும். அந்த தேங்காவுக்கே நீ ஆட்டி பாட்டு தட்டி பார்த்து வாங்குறன்னு சொன்னா அல்லாஹ் படைச்ச உடனே தட்டி பார்க்காம விட்டுருவானா? அந்த தட்டி பார்க்க தான் சோதனை. உலகத்தை அந்த சோதனை நல்லா கொடுக்கதான் செய்வான். அதை நீங்க சமாளிக்கணும், அதை பொறுமையா கையாளணும், அதுல வெற்றி பெறணும். வெற்றி பெற்றா என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் அதுக்கு தான் சொர்க்கத்தோட வேலை என்ன தெரியுமா? இந்த சோதனைகள் தான் சொர்க்கத்தோடைய சாவி, இந்த சோதனை தான். டாக்டர் இருக்கிறாரு, டாக்டர் போனாலே 350 ரூபா ஃபீஸ் வாங்கிக்கிறாரு. அவருக்கு என்னங்க நல்லா ஜாலியாக ஒரு 10 பேஷண்ட் பார்த்தா 3500 ரூபா மாசம், ஒரு நாளைக்கு 3500 ரூபா. ஒரு 50 பேர் பார்த்தா ஆயிரக்கணக்கில், ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு 50 பேர் பார்க்கறாரு, மாசம் லட்சக்கணக்கில் டேர்ன் ஓவர், லட்சக்கணக்கு சம்பாதிக்கிறாரு அப்படின்னு டாக்டர் நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி அவர் எவ்வளவு சிரமப்பட்டார் தெரியுமா? அவர் எவ்வளவு படிச்சிருப்பாரு, எவ்வளவு செலவு பண்ணிருப்பாரு, எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கியிருப்பாரு, எத்தனை நாள் சாப்பிடாம இருப்பாரு, அவங்க தாய் தந்து எவ்வளவு ராவு பகலா கஷ்டப்பட்டு பையனை படிக்க வச்சிருப்பாங்க. நல்ல அவங்க ராவு பகலா படிச்சு நல்ல மார்க் 12th ஏம் பண்ணாதான் அவனுக்கு டாக்டர் சீட் கிடைக்கும். அதுவும் நல்ல டாக்டர் சீட் கிடைக்கும், நல்ல காலேஜே கிடைக்கும், நல்ல டீச்சிங்க கிடைக்கும். அந்த புக்கை படிக்கிறது, டாக்டர் புக்ஸ் படிக்க சாதாரண விஷயம் கிடையாது, அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவ்வளவு சிரமப்பட்டு படிச்ச பிறகுதான் அந்த டாக்டர் போஸ்டிங் கிடைக்கும். அதனால அந்த நம்ம காசு, அந்த டாக்டர் ஃபீஸ் 350 ரூபா கொடுக்கறது மட்டும் தான் நம்ம பாக்குறோம். அதுக்கு முன்னாடி எவ்வளவு சிரமப்பட்டாங்க நம்ம பாக்குறதே கிடையாது. ஒரு டாக்டர் காசு வாங்கினா அதுக்கு முன்னாடி எவ்வளவு சிரமப்பட்டாருன்னு பார்க்கலாம். அந்த மாதிரி சாதாரணமா கிடைக்காது. அவரு ஒரு வக்கீல் ஒரு கேஸ் ஒரு லட்சக்கணக்கில் வாங்கிறான்னா அந்த லட்சக்கணக்கு ஃபீஸ் வாங்குறதுக்கு முன்னால எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பாரு, எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாரு, எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கி எங்கெல்லாம் அடிபட்டு எங்க அவமானப்பட்டுப்பாரு, அசிங்கப்பட்டுப்பாரு. அந்த சோதனைகள்லாம் அவர் கடந்த பிறகுதான் அந்த லட்சக்கணக்கில் அவர் சம்பளம் வாங்குறாரு. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு விலை. நீங்க ஒரு சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கணும். அல்ல அதுதான் குர்ஆன்ல சொல்றான், ரெண்டு தடவை சொல்றான். கஷ்டத்துடன் இன்பத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். சாதாரண கஷ்டம் கிடையாது. வேப்பங்கொட்டை கூட வேப்பங்கொட்டை கசப்பா இருக்கும், ஆனா அதுல கூட ஒரு துளி தேன் இருக்கும். இப்படி கஷ்டத்துடன் அல்லாஹ் இன்பத்தை வச்சிருக்கான். இது அல்லாஹ்வோட நீதி, உலகத்தோட நீதி. அதுதான் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைச்சி எதுவும் நிலைக்காது. கஷ்டப்படலாம், அப்பதான் அல்லாஹ் அது கொடுப்பான்.
உமர் ரலியல்லாஹு இந்த ஆயத்தை இறங்குனே அல்லாஹ் உலகத்துல எல்லா சுகத்தையும் கொடுத்தோன்னா உமர் அண்ணன் பயந்தாங்களாம். ஏன்னா உமர் சொல்லும் போது முஃமின்களுக்கு சோதனை அல்லாஹ் கொடுப்பான்னு சொல்றான். அந்த சோதனை வந்து நான் பிரிச்சு பார்ப்பேன் அல்லாஹ் சொல்லிட்டா. ஆனா நிறைய நியமத்து வரதை பார்த்து உமர் அண்ணன் பயந்தாங்களாம், எல்லா நியமத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவானோ அப்படின்னு. ஏன்னா இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதுஹபத்தும் தையிபாத்திக்கும் பில் ஹயாத்தி துன்யா. காஃபிர்களுக்கு அல்லாஹ் தஆலா செஞ்ச நற்காரியத்துக்கு கூலி உலகத்திலே கொடுத்துருவானா. தான தர்மம் செய்யறாங்க, நல்லது செய்யறாங்க இல்லையா, அது கூட கூலி அல்லாஹ் உலகத்திலே கொடுத்துருவான். அவங்களுக்கு என்ன நியமத்தோ, அதுக்கு என்ன பிரதிபலனோ, அதுக்கு என்ன சம்பளமோ, அதுக்கு என்ன கூலியோ உலகத்திலே அல்லாஹ் கொடுத்து அவங்களை வாழ்வாங்க, நல்லா வாழ வச்சிருவான். அதை பார்த்து ஈமான் கொண்டு ஏமாந்துடக்கூடாது. அவன் அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான். ஆனா முஃமின்களுக்கு அல்லாஹ் அப்படி வைக்க மாட்டான். உலகத்துல கொஞ்சம் கொடுத்து நிறைய உலகத்தை சேமிச்சு வைப்பான். ஒரு ஆபீஸ்ல வேலை செய்ய சொன்னா சம்பளத்தை கொடுப்பாங்கன்னா அதுல பிஎஃப் டிஎஃப் எல்லாம் புடிச்சுதான் வைப்பாங்க பின்னாடி கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா உலகத்துல நீங்க செய்யற வேலைக்கு கஷ்டத்துக்கு எல்லாம் அல்லாஹ் கொஞ்சம் கூலி கொடுத்து நிறைவான அமல் அல்லாஹ் மறுமையில சேர்த்து வச்சிருப்பான். ஏன்னா கடைசி உயிர் சொர்க்கத்தை கொடுக்கறதுக்காக தான் அல்லாஹ் சேமிச்சு வச்சிருக்கான். அதனால உமரிடம் பயந்தாங்களாம். உமரில் ஆட்சியில் இருக்கும்போது சர்பத்து கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். அதாவது குளிர்பானம் கூல்ட்ரிங்க்ஸ் சொல்லுவோம் இல்லையா, கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். குடிச்சாங்களாம். திரும்ப மறுநாளும் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து அதையும் குடிக்கலாம். திரும்ப தொடர்ந்து வந்துட்டே பார்த்து அந்த சர்பத்தை கையில வச்சு அழுதுட்டாங்க. அழுத உடனே அந்த தண்ணி சர்பத்துல அந்த கண்ணுல இருந்து வர தண்ணி சர்பத்துல வந்துச்சான். அப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க, உமரே நீங்க சர்பத்து குடிக்கிறதுக்கும் அழுகுவதுக்கு என்ன சம்மதம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப உமர் சொல்றாங்களா, இல்ல இல்ல எனக்கு தொடர்ந்து சர்பத்தை நியமத்து வரதை பார்த்து நான் பயப்படுறேன். அல்லாஹ் எனக்குரிய கூலி இங்கே கொடுத்து முடிச்சிருவானோ, மறுமையில எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு பயப்படுறேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு பயந்தாங்களாம். அதாவது என்ன விஷயம்னா, முஃமின் சொன்னாலே கஷ்டம் வரதான் செய்யும். கஷ்டம் வராம சுகமா சந்தோஷமா நீங்க வாழ்ந்தீங்க சொன்னா நீங்க யோசிக்கணும், அல்லாஹ் நமக்கு உலகத்துல எல்லாத்தையும் கொடுத்துருவானோ, மறுமை இல்லையோ அப்படின்னு பயப்படணுமா. அதெல்லாம் உமர் பயந்தாங்க. இங்கேயே சொர்க்கம் இங்கேயே சர்பத் தினமும் குடிச்சிட்டே இருந்தா நாளைக்கு மறுமை நீங்க எதுவுமே கொடுக்க மாட்டான் பாருங்க, அல்லாஹ் எங்கேயே கணக்கு முடிச்சிருவானோ அப்படின்னு உமர் பயந்தாங்களாம். அதனால வரக்கூடிய கஷ்டத்துக்கு வந்து அஞ்சக்கூடாது, பயப்பட கலங்க கூடாது. கஷ்டம் சிறிது நேரம் தான், அதுக்கு இன்பம் பெருசா அல்லாஹ் கொடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈச்சம்பாயில ஓலையில படுத்துட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் வந்து பாக்குறாங்க. சஹாபாக்கள் சல்லாஸ் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே முதுகுலாம் பட்ட பட்டையா ரெட் கலர்ல அப்படியே அந்த அச்சு பதிந்து இருக்குதான். அந்த காலத்து பனியில உள்ளாடைகள் எதுவுமே கிடையாது இல்லையா, அப்படியே வெறும் தான் இருப்பாங்க. சல்லாசம் படுத்திருக்கும் போது அதை பார்த்து சஹாபாக்கள் அழுதுட்டாங்க. நாயிமே கைசர் கிஸ்ரா மன்னர்லாம் சுகபோகமா சிம்மாசனம் உட்கார்ந்து இருக்க, பஞ்சி மெத்திர படுத்திருக்க, நீங்க ஆணையிடுங்க, ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்டு சஹாபாக்கள் அழுகும் போது சலாசம் சொன்னாங்களாம், கலங்காதீங்க தோழர்களே, இது ஒண்ணு எனக்கு பெரிய கஷ்டம் கிடையாது. எனக்கு முன் சென்ற நபிமாரெல்லாம் பட்டாத கஷ்டத்தை நான் பட்டுட்டேன். சலாசம் தன்னை சமாதானப்படுத்துவதும் இல்லாமல் தோழர்களையும் சமாதானப்படுத்துறாங்க. முன் சென்ற ஜக்கரியா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மரணல பார்த்தோம்னு சொன்னா ஒரு ரம்பத்தை வச்சு ரெண்டா அறுத்துட்டாங்களாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி வஃபாத்தானே தெரியுமா, தலையில இருந்து அப்படியே உடம்பு ஃபுல்லா ரெண்டா கிழிச்சிட்டாங்க. அறுக்கிறது ரம்பத்தை அறுக்கிறது கொடுமையான வேதனை. கத்தியத்தை வெட்டினா ஒரே வெட்டு வெட்டிடும். ரம்பத்தை அறுக்கிறது எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா, அப்படியே தலையில இருந்து உச்சம் தலையில இருந்து உள்ளங்காலம் உச்சி அறுத்து ரெண்டா பிரிச்சுட்டாங்க, ரெண்டு கூற உடல் ஆக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஆறுதல் சொல்றாங்களாம். இப்படி கஷ்டங்கள் எல்லா நபியுமே வரதான் செய்யும். ஸல்லல்லாஹு படாத கஷ்டமா? சுஹபி அபி தாலிப் ஹிஜ்ரி 7ல 2-3 வருஷம் மக்கா விட்டு மக்கள் விலக்கி வச்சுட்டாங்க. ஈமான் கொண்டவங்க விலக்கி வச்சுட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு பள்ளத்தாக்குல சாப்பிட எதுவுமே கிடைக்கல. சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, நாங்க எதுவுமே கிடைக்காதனால இலைத்தலைகள்லாம் கிடைக்கிறத சாப்பிட்டுமா, எதுதான் கிடையாது சாப்பிட்டுமா, எங்களோட மலம் கூட அதாவது டாய்லெட் கூட ஆட்டோட புழுக்க மாதிரி விட்ட வெட்டியா வந்துச்சு என்பதாக சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லாசம் பின்பற்றின ஈமான் கொண்ட நபர்களும் சலாசம் எப்படியே சொன்னாங்க, யா அல்லாஹ் நாங்க ஈமான் கொண்ட கஷ்டப்பட்டோம், எங்களுக்கு உதவி பண்றா, காஃபிர்களும் கஷ்டப்படுறாங்களே. சில பேர் நல்லவங்க சலாசம் சாப்பாடு கொண்டு வந்தாங்க, அவங்களையும் பிடிச்சி தடுத்து அவங்களும் கஷ்டத்தை கொடுத்தாங்க அந்த மக்கத்து காஃபிர்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏன் அல்லாஹ் இவ்வளவு கஷ்டத்தை அல்லாஹ் கொடுக்குறான்? ஈமான் கொண்ட இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறான் அல்லாஹ். அதெல்லாம் குர்ஆன்ல சொன்னான், பல ஏழமன் அல்லதீன சதகு வல ஏழமன் காதிபீன். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எப்படி பிரிக்கிறது? நான் இப்படிதான் பிரிப்பேன். இந்த வேதனை கொடுத்து சோதனை கொடுத்து அந்த சோதனை யார் வெற்றி பெறாங்களோ அவங்க நல்லவங்க, சோதனை யார் கலந்து போறாங்களோ அவங்க கெட்டவங்க. இப்படிதான் நான் சோதனை கொடுப்பேன் அல்லாஹ் சொல்றான். ஒரு தச்சன், ஒரு ஆசாரி, ஒரு கார்பெண்டரு ஒரு சேரை செய்யறாரு. அந்த சேர் செய்யும்போது ஆணி அடிக்கிறாரு. ஆணி அடிக்கும்போது ஆணி வளைஞ்சு போச்சு. அந்த ஆணி என்ன பண்ண தூக்கி போட்டுருவாரு. ஏன்னா அது வளைஞ்சு போச்சு, எதுக்கு யூஸ்ல தூக்கி போட்டுவாரு. நேரா இருக்க ஆணி வச்சுதான் சேர் அடிப்பாரு. நேரா இருக்க ஆணி தான் உபயோகப்படும். அந்த அடி தாங்கி நேரா இருக்கு நிக்குது பாத்தீங்களா, அதுதான் கடைசி வரைக்கும் அந்த சேருக்கு பயன்படும். ஒரு மூங்கில் கொம்பு வளைக்கிறாங்க, அந்த மூங்கில் கொம்பு நேரா வளைஞ்சாதான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அது வளைஞ்சு போச்சுன்னா நேராக நிற்கிற மரத்தை தான் அறுப்பாங்க, வெட்டுவாங்க, விலைக்கு போகும். வளைஞ்சு கோணல் மானலா வளருது பாத்தீங்க மரம், அது எதுக்குமே யூஸ் இல்லை. அதை வெட்டவும் மாட்டாங்க, விற்கவும் மாட்டாங்க, எதுக்குமே பிரயோஜனம், அடுப்புக்கு தான் கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி சோதனைகளை தாங்குறவங்க தான் வெற்றி பெற்றாங்க. சோதனை தாங்காம செதறி போறவங்க எல்லாம் தோல்வி கொடுத்துருவான். பதில் போர்ல உஹது போர்ல நம்ம பார்க்காததா
கொஞ்சம் சொற்ப நபர்கள் வச்சு அல்லாஹ் வெற்றி கொடுத்தான். ஏன் சொற்ப நகர்? அல்லாஹ் நினைச்சா எல்லாத்தையும் ஈமான் கொண்டு எல்லாத்தையுமே முஸ்லீம் ஆக்கிடலாமே. ஏன் கொஞ்ச நபர் 313 பேர் தான் போர்ல? ஏன் அல்லாஹ் சோதிக்கிறான்? அந்த 313 பேர்ல ஃபில்டர் பண்றான். யார் முனாஃபிக்கு வெளியில கலந்து போயிடுவாங்க, யாரு முஸ்லீம் ஈமான் கொண்டாங்களோ அல்லாஹ்க்காக வந்து அல்லாஹ் கொடுத்த சொத்து, அல்லாஹ் கொடுத்த மனைவி, அல்லாஹ் கொடுத்த பிள்ளைகள் சொல்லி ஈமானோட கடைசி வரைக்கும் போராட பாருங்க, அவனுக்கு அல்லாஹ்தால உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ்தால கொடுக்குற ஒரு படிப்பினை. அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப மாதிரி நல்ல கஷ்டத்தை கொடுப்பான். இப்ப குழந்தைக்கு தகுந்த மாதிரி குழந்தைக்கு சின்ன வயிற்று வலி, சின்ன தலதோஷம் அப்படி கொடுப்பான். பெரியவங்களுக்கு தகுந்த மாதிரி வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி நஷ்டத்தை கொடுப்பான், கஷ்டத்தை கொடுப்பான். வயசான தகுந்த மாதிரி நின்றா உட்கார முடியல, உட்கார்ந்தா படுக்க முடியல, அந்த அளவுக்கு கஷ்டம் தான். அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் கஷ்டத்தை கொடுப்பானே தவிர அளவுக்குமே நீ கஷ்டத்தை அல்லாஹ் கொடுக்கவே மாட்டான். அதான் அல்லாஹ் சொல்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா. எந்த ஆத்மாவுக்கும் அவன் சக்திக்கு மீறி அவனுக்கு எது தாங்குவானோ அந்த அளவுக்கு தான் நான் கஷ்டத்தை கொடுப்பேன், அதுக்கு மீறி நான் கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டேன் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். அதனால கஷ்டத்தை கண்டு அஞ்சக்கூடாது. இன்னும் சொல்லுவாங்க, ஒரு சஹாபி கேட்கறாங்களா, அல்லாஹ் என் நாயகமே ஐயுன் நாசி அஷ்ரதுல் பலா, யாருக்கு அதிகமான அல்லாஹ் துன்பத்தை கஷ்டத்தை கொடுக்குறான்? இந்த ஹதீஸ் திரும்பியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்குது, அதிகமான கஷ்டம் அல்லாஹ் யாருக்கு கொடுப்பான்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல் அன்பியா, நபிமார்களுக்கு தான் உயர்ந்த கஷ்டம், அதிகமான கஷ்டம் யாருக்கு தெரியும்? உலகத்துல நபிமார் தான் அல்லாஹ் கொடுப்பான். ஏன் தெரியுமா? எந்த அளவுக்கு கஷ்டத்தை உலகத்துல நபிமார் அனுபவிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான், மறுமையில அந்த அளவுக்கு கூலி கொடுப்பான். அதுக்கப்புறம் சும்மல் அம்சல், அதுக்கப்புறம் தாபிங்க தபா தாபிங்கள், அது யாரும் அதுக்கப்புறம் படித்தரத்துல அல்லாஹ் கஷ்டத்தை கொடுப்பான்னு சொல்றாங்க. அவ்வளவு கஷ்டம் நபிமார் பட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமா பட்டாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கலாம், எவ்வளவு கஷ்டம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பொறுமைக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொல்லுவாங்க. அவங்க திமஸ் நகரத்துல, அதாவது சிரியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்க பிறந்தாங்க. அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பரம்பரை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல தூக்கி போடும் போது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தந்தை நின்று வேடிக்கை பார்த்தாங்க. அந்த பரம்பரை வந்தவங்க தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அவங்க மனைவி பேர் லயா அப்படின்னு மனைவி, அவங்க மகன் தான் துல் கிஃபில், அவங்களும் நபி தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு மொத்தம் 14 பிள்ளைகள் எல்லாம் கொடுத்தான். அதாவது ஒரு மனிதருக்கு உலகத்துல உலக இன்பம் எதை தெரியுமா சொல்லுவோம்? 3 விஷயம் தான் உலகத்துல இன்பமா இருக்கான்னு சொல்லுவோம். முதலாவது, நல்ல ஆரோக்கியமா திரகாத்திரமா எந்த நோயுமே இல்லைங்க, அவர் சிறப்பா இருக்கிறாரு, நோயுமே ஹாஸ்பிட்டல் பக்கமே போக மாட்டாருன்னா அவர் உலகத்துல இன்பமா இருக்காரு. 2வது, எல்லா வளமும் எல்லா செல்வமும் இருக்கு, தோட்டம் துறவு எல்லாமே இருக்குதுங்க, அவர் நல்லவர். 3வது, அவருக்கு குழந்தைகள் செல்வம், குழந்தைகள் அல்லாத கிருபை, குழந்தை 2 3 குழந்தை இருக்கான்னு சொன்னா அவர் இன்பமா இருக்க. உலகத்துல இன்பம் சொல்றது 3 தான். 1, உடல் ஆரோக்கியம் திடகாத்தமா இருக்கான்னு சொன்னா அவர் சந்தோஷமா நல்லா இருக்கிறார். 2வது, செல்வங்கள் எந்த குறையுமே இல்லை செல்வத்துக்கு, அவர் நல்லா இருக்கார். 3வது, குழந்தை செல்வம். இந்த 3ம் உலகத்துல அவன் யாருக்கு கிடைக்குதோ அவர் சந்தோஷமா இருக்கான்னு அர்த்தம். இந்த 3ம் அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தான். என்ன? உடல் திடகாத்திரமான வாலிப வயது, அடுத்து செல்வம் கணக்கிட முடியாத மாட்டு பந்த, எவ்வளோ செல்வம், பெரும் செல்வம் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 3வது, பிள்ளைகள் 1 2 இல்ல 14 பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்திருந்தான். அல்லாஹ் சோதிச்சான், எவ்வளவு கொடுத்து சோதிச்சான் அல்லாஹ் தஆலா. திட்ட 18 வருஷம் சோதனை இருந்தாங்களாம், கணக்கிடவே முடியாது. அதாவது ஒரு அது ரிவாயத்துல 13 வருது, இன்னொரு ரிவாயத்துல 18 வருது. அவ்வளவு கஷ்டம். முதல்ல உடல் நோயை கொடுத்தான். எந்த அளவுக்கு நோய்னு சொன்னா உடல் ஃபுல்லா புழு அரிச்சு போச்சான், எல்லாமே புழு அரிச்சு போச்சான். அப்ப சைத்தான் வந்து கேட்டானா, அல்லான்னு சொல்றியே, அல்லாஹ் பாத்தியா உடல் ஃபுல்லா அரிச்சு, உடல் ஃபுல்லா நோயை வந்து கொடுத்துட்டானே அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களா, அல்லாஹ் கிருபை பாத்தீங்களா, அல்லாஹ் உடல் ஃபுல்லா எனக்கு புழு கொடுத்தான், ஆனா அல்லாஹ் நினைக்கிற கல்பையும் அல்லாஹ் துதிக்கிற நாவை மட்டும் விட்டுட்டா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அப்பவும் புகழ்ந்தாங்களாம். அந்த சோதனை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையா இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஃபுல் டோட்டல் செல்வத்தை ஃபுல்லா அரிச்சு, மாட்டு மந்த ஒன்றாக மௌத்தா போச்சு. அதுப்பையும் பொறுமையா இருந்தாங்க. அதுவும் 14 பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளையா ஒரே நாள்ல எல்லா பிள்ளையும் மௌத்தா போகுது, 14 பிள்ளையும் மௌத்தா போச்சான். அப்பவும் பொறுமையா இருந்தாங்க. ஊர் தள்ளி வச்சுட்டு எல்லா பிள்ளைங்க எல்லாம் தள்ளி வச்சுட்டாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோயின்னு சொன்னா சாதாரண நோய் கிடையாது, நிரந்தர நோய், சரியா போக முடியாத உடல் ஃபுல்லா புழுக்கள் மேய்க்கிற மாதிரி நோயா. அவங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், அல்லாஹ் என் மூலியமாக 10,000 புழுக்களுக்கு அல்லாஹ் உணவளித்திருக்கான்னு சொல்லி அல்லாஹ் புகழ்ந்தாங்களாம். அந்த அளவுக்கு உடல் ஃபுல்லா புழு, அந்த புழுவை கையில எடுத்தா கூட வலிக்குன்னு சொல்லி மனைவி லயா அப்படிங்கிற நாக்கால புழு எடுத்தாங்கன்னு சொல்லி வரலாறு பதிவு செய்யுமா. அந்த அளவுக்கு கஷ்டம். வேலைக்கு போக முடியல, சொத்து போச்சு, செல்வம் போச்சு, குழந்தைங்க எல்லாம் போயிட்டாங்க. மனைவி லயா வீட்டு வேலை செஞ்சு கணவனுக்கு உணவு கொடுத்தாங்களாம். ஒரு கட்டத்துல சைத்தான் போய் அந்த வீட்டுக்கு யார வேலை கொடுக்குறாங்க அவங்ககிட்ட போய் சொல்லிட்டானா, அந்த லயாவை வேலைக்கு சேர்க்காதீங்க, ஏன்னா அவங்க சேர்த்தீங்கன்னு சொன்னா கணவனுடைய நோய் லயாவுக்கு இருக்குது, உங்களுக்கு அந்த நோய் வந்துடும், சேர்க்காதுன்னு சொன்னே வீட்டு வேலைக்கு அவங்க சேர்க்கல. ரொம்ப கஷ்டம், சாப்பிட முடியல. அப்ப என்ன முடிவு பண்ணாங்களா, ஒரு பக்கம் முடிய பெண்களை முடி எடுக்கிறது ஹராம், ஆனா அப்போ அதெல்லாம் ஹராம் கிடையாது இல்லையா, ஒரு பக்கம் முடியை எடுத்து வித்து காசை கொண்டு வந்து அதை சாப்பாடு செஞ்சாங்களாம்.
ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டாங்க. 2வது நாள் மீதி உள்ள முடியை எடுத்துட்டாங்க. எடுத்து கொஞ்சம் வித்து காசு வாங்கி சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், லயா ஏது உனக்கு உணவு அப்படின்னு கேட்கும் போது தான் தலையை திறந்து காமிச்சாங்கன்னா மொட்டையா இருந்துச்சு, முடி ஃபுல்லா கிடையாது. இந்த அளவுக்கு கஷ்டத்தை நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி அப்பதான் அல்லாஹ் துவா செய்யறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான், ஐயூப இதுநாதா ரப்புஹு அன்னி மஸ்ஸனிலுர், யா அல்லாஹ் எனக்கு தங்கடங்கள் நோய்கள் தீண்டிருச்சு, வான்தாரு முராஹிம் நீ கிருபையா இருக்கலாம், கிருபையா எனக்கு ஷிபா கொடுன்னு சொல்லி ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருஷம் கழிச்சு அல்லாஹ் துவா செய்யறாங்க. மனைவியுடைய இந்த நிலையை பார்த்து துவா செய்யறாங்க. அப்போ ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் மறுநாள் காலையில இயற்கை தேவைக்காக வெளியில போறாங்க. வெளியில போகும்போது அல்லாஹ் தஆலா சொல்றானா, ஐயூபே தரையில உன் காலை தட்டு அப்படி இருந்தாங்க. தட்டினவனே கால் ஊத்து பிறகுது, அந்த ஊத்துல குடிக்கிறாங்க. இன்னொரு ரிவாயத்துல வருது, இன்னொரு அல்லாஹ் தட்ட சொல்றான், இன்னொரு ஊற்று பிறகுது. ஒரு ஊட்டுல ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் குளிக்கிறாங்க, இன்னொரு ஊற்று தண்ணியில குடிக்கிறாங்க. அந்த குளிச்ச உடனே உடல்ல மேலுள்ள நோயெல்லாம் சரியா போச்சு. 2வது ஊற்றுல குடிச்ச உடனே உள்ளுள்ள நோயெல்லாம் சரியா போச்சு ரிவாயத்து வருது. இப்படி உடல் ஆரோக்கியம் நோயெல்லாம் போய் திரும்ப இளமையா திரும்பிட்டாங்களாம். எந்த அளவுக்கு இளமைன்னு சொன்னா, ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் இயற்கை தேவை கழிச்சு முடிச்சுட்டு வரும்போது மனைவி கூட கூப்பிட வராங்க. வரும்போது அந்த ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்டே கேட்கறாங்களா, ஒரு நோயாய்ப்பட்ட நபர் இப்படி போனாங்களே பாத்தீங்களா அப்படின்னு. அப்ப ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் தான் உன் கணவர் ஐயூப், அல்லாஹ் எனக்கு சுகத்தை கொடுத்தா சொன்ன உடனே திரும்ப அல்லாஹ் தஆலா இதுக்கப்புறம் நடந்த சம்பவம் தான் சுவாரஸ்யமானது. திரும்ப அல்லாஹ் தஆலா அந்த மனைவிக்கு திரும்ப முடியை வளர செய்யறான். முடி வளருது. திரும்ப அந்த மனைவி இளமையை கொடுக்குறான். அல்லாஹ் தஆலா எந்த செல்வத்தை திரும்ப கொடுக்குறான். எந்த அளவுக்கு திரும்ப சொல்வோம், வரலாற்று புகார்ல பதிவு செய்யறாங்க. அவங்க 2 தோட்டம் இருந்துச்சு. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் 2 தோட்டம் இருந்துச்சான். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, சம்பவத்தை சொல்றேன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா எப்படி கஷ்டத்தை கொடுத்தானோ அதை விட பல மடங்கு அல்லாஹ் வெகுமதி கொடுப்பான். எவ்வளவு கஷ்டம், 18 வருஷம் கஷ்டத்துக்கு பிறகு அல்லாஹ் எவ்வளவு சுகம் கொடுத்தா தெரியுமா? 2 தோட்டம் இருந்துச்சான். ஒரு தோட்டத்தை ஃபுல்லா அல்லாஹ் 2 மேகத்தை அனுப்பிச்சான். ஒரு தோட்டம் ஃபுல்லா தங்கத்தால நிரப்பிட்டான், இன்னொரு தோட்டம் ஃபுல்லா வெள்ளியால நிரப்பிட்டான். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிற ஹதீஸ, அந்த ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் குளிச்சுட்டு இருக்காங்களாம். குளிக்கும் போது வெட்டுக்கிளி பறந்து போச்சான். அந்த வெட்டுக்கிளி தங்கத்தாலான வெட்டுக்கிளியா இருந்துச்சான். அந்த வெட்டுக்கிளி பறந்து போன வெட்டுக்கிளி புடிச்சிட்டு வராங்களாம். அப்ப அல்லாஹ் தஆலா கேட்கறானா, ஒரு அசரி வருதா, ஐயூபே இவ்வளவு தங்கம் கொடுத்த பிறகும் அந்த வெட்டுக்கிளியை போய் பிடிக்கிறீங்களா அப்படின்னு ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்டானா. அப்ப ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்றாங்களா, யா அல்லாஹ் நீ கொடுத்த ரஹமத், நீ கொடுத்த பரக்கத் ஒண்ணு கூட என்னை விட்டு போக கூடாது, அதுக்காக தான் வெட்டுக்கிளியை பிடிச்சோன்னு சொன்னாங்களாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொட்டி கொடுத்தானா. போன ஆரோக்கியம் திரும்பி வந்துச்சு, திரும்ப பலசாலியா ஆரோக்கியமா மாறினாங்க. திரும்ப போன செல்வம் எல்லாம் பல மடங்கு பெருக்கி கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. அதுக்கு பிறகு 2 பேத்துக்கும் மனைவிக்கும் கணவனுக்கு இளமையை கொடுத்த அல்லாஹ் தஆலா 14 பிள்ளைகளுக்கு பதிலா 26 பிள்ளைகளை திரும்ப கொடுத்தானா. 26 பிள்ளை திரும்ப பிறந்து திரும்ப அல்லாஹ் தஆலா 14க்கு பதிலா 26 குழந்தையோட இருந்தாங்க ஐயூப் அலைஹிஸ்ஸலாம். திரும்ப மகன், அதுல ஒருத்தர் தான் துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க இஸ்லாமை கற்றுக் கொடுத்தாங்க, அவங்களும் வளர்ந்தாங்க. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல 96 வயசு வரைக்கும் உலகத்தை வாழ்ந்தாங்க. அவங்க மௌத்தா போகும்போது செல்வத்தோட மாபெரும் செல்வந்தராக மௌத்தா போனாங்க என்பதாக வரலாற்றுல பதிவு செய்யறாங்க. இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு சோதனை கொடுக்குறாங்களோ அந்த சோதனை கண்டு அஞ்சக்கூடாது. நபிமாருக்கு மட்டுமல்ல, அது பிறகு வந்து தாபிங்க தபா தாபிங்க எவ்வளவு வேதம் தெரியுமா, எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க தான். நம்ம நினைக்குமே ஈஸியா சுகமா வாழ்ந்து அவங்க நம்ம அந்த காலத்தை வாழ்ந்து போயிட்டாங்க, நம்மளால போய் வாழ முடியுமானா எல்லாருமே கஷ்டப்பட்டாங்களாம். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தெரியுமா, அவங்க சல்லாசம் தர்பார்ல 1000 பேருக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்களாம். அவங்க காலத்துல அபு ஜாஃபர் மன்சூர் ஒரு ஈமான்தாரியை அவங்களுக்கு சோதனை கொடுத்தான். அவங்க மார்க்கா சட்டத்தை 2 பேர் முரண்பாடு படிச்சு இமாம் அபு மன்சூர் ஜாஃபர் ஒரு சட்டத்தை சொல்ல அதை வளைஞ்சு கொடுக்கவே இல்லை. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சட்டத்தை நான் ஒருபோது வளைக்க மாட்டேன் சொல்ல அவங்க துணியெல்லாம் உருகி மூஞ்சில கரியை பூசி ஒட்டகத்தை ஒரு கழுதலை ஏத்தி செருப்புல மாலையா போட்டு மதீனா நகர் ஃபுல்லா சுத்த வச்சாங்களாம். அவமானம், அசிங்கப்பட்ட, கேவலப்படுத்தாங்க மாலிக் ரஹ்மத்துல்லாஹி. அவ்வளவு கஷ்டப்பட்ட பிறகும் ஈமானோட கடைசி இருக்கின்றாங்க, வெற்றி பெற்றாங்க. இன்னமும் அவங்களுக்கு ஒரு மதுகப் இருக்குது. அந்த இன்னமும் 4 மதுகப்ல மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மதுகப் இருக்குது. இன்னும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சிறையில தள்ளப்பட்டாங்க, சிறையில விஷம் கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க. அவ்வளவு துன்பம் எல்லா இமாம்களும் எல்லா நபிமாரும் கஷ்டப்பட்டாங்க. ஆனா கஷ்டத்தை கண்டு அஞ்சல கலங்கல அல்லாஹ் நம்பினாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலம் எல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமான் மரணிக்கு தௌஃபீக் எல்லாம் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.